பசும் பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும் பெரும் தலைவரும் முகம் தேவருக்கு பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும் பெரும் தலைவர் முருகனருள் பெற்ற தங்கமே நாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும் பெரும் தலைவரும் அன்னி தமிழ் மண்ணிலியும் மறையவில்லை நாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும் பெரும் தலைவரும் ராமநாடு கண்ட தங்கமே ராமநாடு கண்ட தங்கமே அவிங்கே ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே முத்துராம இங்க தங்கமே அவர் எக்குளத்தோர் போற்றும் சிங்கமே முத்துராமல் இங்க தங்கமே அவர் எக்குளத்தோர் போற்றும் சிங்கமே நாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும் பெரும் தலைவரும் நாட்டு சீமையிலே
ஹலோ வர வேண்டும் பெரியோர்களே, நல்லாதி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. சுமஞான இசையோடு சுமஞான இசையோடு சுதிஞான லயத்தோடு சுமஞான இசையோடு வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே, நல்லாட்சி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலைகள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலைகள் 64 தூயமுடன் கற்றுணர்ந்து வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. ஐயவாறு சபையோரே, சில பெரியோரே, ஐயா கூடு சபையோரே, குணத்துல பெரியோரே, ஐயா கூடு சபையோரே, குணத்துல பெரியோரே, குணத்திலே பெரியோர் ஐயா வந்தனமா வந்தனா வந்த சன குந்தன நாங்க வரும்போதே வாங்கி வந்த வாசம் உள்ள சந்தன, வரும் பொழுது வாங்கி வந்த வாசம் உள்ள சொந்தம். ஐயா வெத்தலையினா வெத்தலை இது இளஞ்சமூர் வெத்தலை, இது இளஞ்சமூர் வெத்தலை, வெத்தலையினா வெத்தலை இது கடலாடி வெத்தலை, இது கடலாடி வெத்தலை, ஐயா வெத்தலையினா வெத்தலை இது முதுகுளத்தூர் வெத்தலை, இது முதுகுளத்தூர் வெத்தலை, ஐயா வெத்தலையினா வெத்தலை இது திருப்பவன வெத்தலை, நாங்க வாங்கி கூட போட்டு பார்த்த வாங்கி கூட பத்தல. ஐயா நீங்க வெத்த பிள்ளைதானுதோ, நாடகத்தில் போயிருந்தா பொறுக்க வேண்டும், அல்லாதி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அமைதி கற்க கசடரே கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கெனங்க. டேய் திருவோட்டு மண்டையா, டேய் மாவுன மண்டையா, ஒழுங்கா அப்புறம் இழிச்சுக்கிட்டே இருந்தீங்க வை. அந்த முக்காடை எடுத்த கொலசாமி குண்டுக்கிட்டு முன்னாடி முக்காடு ஓட்டுக்க. முதல் கோணமே முற்றிலும் கோணமாயிரும். தூத்தவளுக்கு எவ்வளவு வெயில தாங்குறான், ஒரு நாளைக்கு தாங்க வேண்டியதானே, முக்காடு போடக்கூடாது. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடமை தாய்மார்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஏராளமான பொருள் செலவு செய்து தாராளமாக இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த விழா கமிட்டியார்களுக்கும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்னை காளியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற பொழுது 10 மாதம் முந்தி தவம் இருந்து 300 நாள் சிவந்து பெத்தெடுத்த என்ன பெத்த தாய்மார்களே, முக்காடு போட்டு கோச்சிக்கிறாத்த அப்புறம் கூட போட்டுக்க சிச்சுக்க இளவு வீட்டில் தான் முக்காடு ஓடணும். நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு. விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்டிசத்து கீதம் பாடிட்டு வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகம் நன்றாக நடக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இளஞ்சமூர் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மாசி சிவன்ராத்திரி திருவிழாவும் நன்றாக நடக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையில் மாப்பிள்ள ஆமா ஈ புகாத இடத்துல கூட நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயம் இளைஞர் சமுதாயம்லாம் வருங்கால ராணுவ வீரர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்க வேண்டும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது இருளாயம்மன் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் 27 வருஷமா இந்த மண்டையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவன் பார்க்காத செட்டு கிடையாது, மைக் செட்டு கிடையாது, இவன் பண்ணாத ஆபரேட்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு மிக்சர் போட்டு நனைஞ்சா பூத்தா போயிருது. 2 ஆம்பிளிபார் நனையத்து விடியா சாமிக்கு நான் உண்டியல் போட்டுக்கிறேன். அருமையான முறையில் ஆபரேட் செய்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நல்லா சிரி பல்ல கெட்ட அந்த முன் பல்ல 15,000 ரூபாய் ஒரு பல்லு பரமக்குடியில். ஆமாம், இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும். ஏன் விவசாயம் சொல்றேன் மாப்பிள்ள? விவசாயி இல்லாத உலகமே கிடையாதுங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி
மாசம் 1ஆம் தேதி ஏடிஎம் அப்படி உள்ள தள்ளி எடுக்கிறாங்க பாரு சம்பளம். காரணம்? யார் சம்பளம்? நம்ம விவசாயியுடைய சம்பளம். இந்த நாடக கலைஞர்கள் இளஞ்சமூர் காசை காலையில கை உளுர வாங்குறோம்டா, யார் காரணம்? யாரியா? இந்திய நாட்டின் முதுகெலும்பு இந்த விவசாயி தான். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எங்களை எல்லாம் இந்த இளஞ்சமூர் மண்ணில் நாடகம் நடித்தாலும் இன்றைக்கு அரபு கண்ட்ரிஸ் அத்தனை நாடுகளிலும் எங்களை எல்லாம் ஊடகம் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இன்னைக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வெளிநாட்டில் இன்னைக்கு வேலை முடிஞ்ச உடனே 8 மணி நேரம் டியூட்டி, அந்த ரூமுக்கு வந்த உடனே எங்களது நாடகத்தை பார்த்து நம் பிள்ளைகள்லாம் பொன்னாட்டு மனைவியெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கெல்லாம் உதவிய வெளிநாடுகள் வாழ்கின்ற எனது அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய முதலில் இந்த வெளிநிறுவன நாடகத்தை ஏகநாதர் கேபிள் மூலமாக இந்த நாடகத்தை வெளிவந்து கொண்டிருந்த ஏகநாதர் வீடியோ விசனை சேர்ந்த எனது அன்பு குருநாதர் அவர்களுக்கும் ஏகநாதர் யூடியூப் சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் எனது அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் சேர்ந்த அன்பு மருமகன் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு பின்னாடி ஒரு மாப்பிள்ள யாரியா? இவ்வளவு பெட்டி சத்தம் சரி வப்புன்னு வந்துட்டேன். பின்னாடி ஒரு 5-6 பொம்பளை ஆள் பாருங்க 100 நாள் வேலையில பொறணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி உட்காந்தா இன்னும் இந்த பெட்டி சத்தமே கேட்காம பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை நான் எழுப்பாம விட மாட்டேன். ஆமா, இந்த நாடகத்திற்கு வராமல் வீட்டில் திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் ஏண்டா சத்தியமூர்த்தி நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. வாங்கத்த என்ன பார்த்தா இடம் கிடக்குத்த அந்த உட்காருங்கத்த வாங்க 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 ரவுண்டு கட்டி உட்காருங்க, அப்போ தான் பேச முடியும். நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சரி, அந்த ஓஏபி கேஸ்லாம் வர முடியாது மாப்ள. ஓஏபி யாரியா? 80 to 90 வயசு இந்த முதியோர் வலையா? வீட்டில் படுத்துக்கிட்டே யார் எப்படி பேசுறாங்க, சரி, யார் எப்படி பாடுறாங்க, வள்ளியும் நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சரி, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு, யாரு எந்த சுப்பிரமணியம்? எந்த சுப்பிரமணியா? வரண்டி சுப்பிரமணியன். அவர் தான் போயிட்டாரு. அவன் தான் உச்சனந்த வெள்ளச்சாமி கொண்டுட்டானே. விட்டுதான் கொண்டு வா. ஆமா, சுப்பிரமணியன் தான். அந்த சுப்பிரமணியம் இல்லங்க, முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. ஆமா ஆமா. ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. இதை ஏன் சொன்னாங்க மாப்ள? சுக்குக்கு மிஞ்சின மருந்தே உலகத்துல கிடையாதான். அப்படியா? அந்த காலத்துல நம்ம அப்பா அப்பத்தா சரி நம்ம அம்மா அப்பத்தா ஆச்சி வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த 5 தட்டுன்னு ஒரு தட்டு இருக்கும். ஆமா, ஒரு ரவுண்டா ஒரு 5-6 குழி இருக்கும்ல. ஆமா, மரக்கட்டையில செய்வாங்க. சரி, அந்த 5 தட்டுல 3 மருந்து இருக்கும். என்னென்ன மருந்து தெரியுமா? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. திப்பிலி. இது 3 மருந்துமே எல்லார் வீட்லயும் இருக்கும். குறிப்பா அந்த குழந்தை வத்தாங்க பாருங்க. சரி, இந்த 30 செல்ற வரைக்கும் இந்த மருந்து கட்டாயமா இருக்கும். அது மட்டுமல்ல, சரி, 30 செல்ற வரைக்கும் வெள்ளைப்பூட்டு குழம்பு வச்சு குடிப்பாங்க. ஏண்டா அந்த மருந்து தான் காட்டுல வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி, பெரியவங்க வேலை பார்த்துட்டு வருவாங்க. சரி, 4 ஏக்கரை வரப்பு வெட்டிட்டு காலை பூட்டு அந்தி பூட்டு உழுதுட்டு வரையில காலு கையை அசதியா இருக்கும் மாப்ள, சோர்வா இருக்கும், சலதோஷம், காய்ச்சல் வந்துருமா. வந்த உடனே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. வேற என்ன பத்தா அப்பத்தா எங்க அப்பா அப்பத்தா ஜாக்கெட் போடாது. சரி, ஆமா, அந்த மடுவோட அந்த வெளியில இருந்த அம்மியில அந்த 3 மருந்தை சுக்கு, மிளகு, திப்பிலிய அரைச்சு எப்படி அரைக்கும் தெரியும்? எப்படி அந்த மண்டிக்கா ஓட்டு பெரிய அம்மியா இருக்குமையா? பெரிய அம்மி. அந்த குழவைய பாத்துக்குவாரு. அடுப்புல சுடு தண்ணிய வச்சு அந்த மருந்தை போட்டு கிருட்டு எல்லாம் ஆத்தி ஒரு டம்ளர் குடிச்சிட்டா அந்த உடம்புல உள்ள காய்ச்சல், சலதோஷம், காலு கை, மூட்டு வலி எல்லாமே போயிருமா. அதே மாதிரி நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா மாப்ள, சரி, நம்ம உடம்புல உள்ள நோயும் போயிரும், நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டமும் போயிரும். அதனாலதான் இந்த பழமொழியை சொன்னாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சரி, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அதனால இந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு இந்த வள்ளியம்மன் நாடகத்தை எதுக்கு போடுறோம்? எல்லாரும் வந்து இந்த வள்ளியம்மன் நாடகத்தை, இது சிவன் ராத்திரி, ஆமா, இந்த 3 நாளைக்கு என்ன பத்த ராசாக்கா நீங்க முழிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம். தாய்மார்கள் கண்டிப்பா முழிச்சிருக்கணும் இந்த 3 நாளைக்கு. இங்க எத்தனை வேலை கிடந்தாலும் சரி, இந்த 3 நாளைக்கு முழிச்சிருந்தீங்கடா நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் போய் சிவன் ராத்திரி, சிவனுக்கு உகந்த ராத்திரி, அந்த எண்ணெயில விளக்கு போட்டு அந்த திரிய அந்த விளக்கை ஏற்றி இந்த 3 நாளைக்கு சாமி கும்பிட்டு வந்தீங்கடா நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் போகும். இன்னைக்கு யாரு விளக்கு போடுற? ஆமா, நல்லா மூக்கு பிடிக்க திண்டுட்டு டிவியில சீரியலை பார்த்துட்டு தூங்கிடுறேன். ஆமா, விளக்கு போட்டோம்டா நம்ம உடம்புல உள்ள எல்லா அதிசயம் போயிடும். அப்ப நாடகம் பார்க்க வர்ற மாப்பிள்ளை எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, ஓஏபிஐ சொன்னவர்ல, ஆமா, வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க. சரி, அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடணும். ஆமா, வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதே ரொம்ப வேகமா இருக்கு. இளவட்ட வயசுல துடிப்பா இருக்கணும்யா. சரி, இந்த உட்காந்துருக்கேன் பாரு மாவுண்ட பண்டையன். குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர
ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப ஏங்காதீங்க மாப்ள. எதையுமே ஒரு பொசிஷனை செய்யுங்க. சமணம் போட்டு உட்காருங்க தம்பி. தம்பி சமணம் போட்டு உட்காருங்க. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறோம். அது என்னையா முக்கியமான வேலை? அவன் நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? எப்படியா? வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே. சரி. அப்படி சிரிச்ச முகத்தோட அப்படி சாமியை கும்பிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோட எப்படி வரணும்? எப்படி? சாமியை கும்பிட்டு பொண்டாட்டி உள்ள எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஏமா இளஞ்சபுரம்ல நாடகம் நடக்குறாங்க. என்ன நாடகம்? ஆச்சரியத்தோட கேட்கணும். பட்டி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதரு, யாரு ஹார்மோனியம், சரி, யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா. அந்த பழக்கம் இல்லையா அவர்ட்ட? ரைடு ஓவர் உள்ள தள்ளிடுவாங்க. யாரு சிஞ்சா. ஆனா அந்த கஞ்சா போடுறது கூட பரவாயில்ல மாப்ள. சரி. இந்த கணேஷ் கோயில போடுறாங்க பாருங்க. அத்தாடி கடையில போய் அப்படி கீழே கூடி கொடுப்பாங்க. ஒண்ணு இருந்தா கொடுங்க. அவன் 4 பிதுக்கு பிதிக்கி. சரி. அதே அப்ப அந்த புயலை வாங்கி எடுத்து போட மாட்டேன். சரி. அதை அப்படி அளவா தட்டி அப்படி ஒடுட்டு இந்த உதட்டை இழுத்து உள்ள தள்ளுவாங்க. தள்ளிட்டு சரி ராத்திரி போய் மசுருண்டா முத்தம் கொடுப்ப உணநாத்த நார்மையா. ஆமா, அதனால சொல்றேன். அப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே ஆச்சரியத்தோட வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே என்னமோ குறவை பார்க்க போறது மாதிரி, ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாய்க்குட்டி எந்த ஊர்ல நாடகம் பார்த்துச்சு? சரி. அந்த மொட்டை வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப் சலப்னு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி மூக்கம்மா நம்ம இளஞ்சம்பூர்ல நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஜ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார புள்ள சூப்பர் குட்டியா ஒக்கா மக்கா டில்லியில இருந்து வந்திருக்கு. ஆமா, ஜெயஸ்ரீ. ஒரு கும்பா கஞ்சியை வெஞ்சனம் இல்லாம குடிக்கலாம். தல தல தலண்டு இந்த பொம்பளை பிள்ளை வந்த உடனே சரி இந்த இளவட்டங்களுக்கு எல்லாம் கைக்கு இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா கையாக்கி போகுது. மழை வந்தா நான் என்னையா பண்ண? என்னைய போட்டு கை எண்ணிட்டுறியே. மலைக்கு தானே நாடகமே போடுறான். ஒரு நாளைக்கு பேட்டுமியா. இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுட்டு இருக்க முடியாது. சரி. கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க மாப்ள. சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்தோம்னா முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. வேற அவங்க வீட்டுல 50 ரூபாய் களவாண்டு போனவன பார்த்த மாதிரி. எப்படியா? எதிரியை பார்த்த மாதிரி. எங்க முழிய முறைச்சு ரொம்ப அடி வாங்கியிருக்கா மாப்ள. நல்லா இருக்கு. முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. சரி. யாரு எதுக்கு வந்தாலும் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, எங்களது நாடகத்தை விடிய வரைக்கும் தூங்காமல் அமைதியுடன் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியில எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சோதர சோதரிகளே வணக்கமுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சகர சகோதரிகளே வணக்கமுங்க. நீங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதங்க. எந்த பின்னாடியா? கொட்டகைக்கு பின்னாடி போகாதங்க. அட்டிகளை ஓட்ட மட்டும் பார்க்காதங்க. பின்னாடி போகாதீங்க, தட்டிகளை ஒன்று மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முன்னாடி வந்திருந்து முடிய வரை கடந்த வீடு வரை சோக்க பார்த்திடுங்க. நீங்க விடிய வரை சோக்க பார்த்திடுங்க. நீங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. சீத்தை அடிக்காதீங்க, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வெறுப்பில்லாமல் வரை சோக்கா பார்த்திடுங்க. நாடகத்தை சொக்காக பார்த்திடுங்க.
ஆமாய்யா. முடிவு வரைக்கும் நல்லா இருக்கும். ஆரம்பம் தொங்கிருச்சுன்னு வைங்க, கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். ஆமா சாமி, இந்த பொன்னாடை இது எதுவும் போத்தணுமா? அப்புறம் போட்டுக்கிறது. ஆமா 2025 எல்லாரும் அமைதியா உட்காருங்க, லேசு மழை தாங்க. 2025 26 அடுத்த வருஷம். 2025 கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். சரி, உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உள்ளங்க அளவுல செல்ல வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம்ல. இளஞ்சமூர்ல இப்படி லேசா அமுக்குனா அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போகுது. பார்த்துடலாம். அதே மாதிரி பட்டணம் தட்டினா சவுதி அரேபியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வரும். சரி, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கிரிக்கெட் நடக்குதா, இளஞ்சமூர்ல இருந்து நம்ம போயிட்டு பிளேட் டிக்கெட் எடுத்து பார்க்க முடியுமா? செல்லுல பாத்துக்கிறோம். என்னென்னமோ வந்துருச்சு. இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு பாத்துருவீங்க லூப் டிப்ல, யூடியூப்ல, பேஸ்புக், வீடியோ கால், டே அப்பா, ப்ரொஃபைல்ஸ், கேலரி, இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ வந்துருச்சு. அடே அப்பா முத்தம் கொடுக்குறேன் காதலிக்கு. சரி, நேரடியா முத்தம் கொடுத்தா செல்லையா விளக்கமாறு பிஞ்சு போயிருந்து முத்தம் கொடுக்கான். ஹலோ டார்லிங், இப்ப கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, பைக்கில் போகும்போது கொடுக்குறேன். குண்டியே இல்ல அவனுக்கு, பல்சர் வண்டி மாப்பிள. ஆமா, இவன் இங்க கிடக்கான், ஓட்டுறவன் இங்க கிடக்கான். ஓட்டிட்டு போகும்போது சும்மா போக வேண்டியதானே, அங்க இருந்து கால் வந்தது. சரி, ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியா? ஆமாம் நல்லா இருக்கேன். நம்ம பூ வச்சாச்சு, கல்யாணம் முடிக்க வரைக்கும் நல்லா சாப்பிடு. சரி, செல்லில் காசு இருக்கா? முதுகுளத்தூர் போய் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். கொடுக்கவா? கொடுத்துட்டேன். அரப்பாடி லாரியில் போய் கொடுத்துட்டேன். 108 தூக்கிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கிற உலகத்தில், இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமியின் நாடக கலைதான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு, அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வாங்க வாத்தியாரே, 2 காலையும் தூக்குனா கீழே விழுந்து எனக்கு அதனாலதான் சொல்ல வரேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம். சரி, இப்ப பெருசுகளுக்கு இளைஞர்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல ஒவ்வொரு பெருசுகள் எப்படி இருந்துச்சுங்க? அத்தாடி எப்படி பார்க்கணும்யா? 8 அடி உயரம், 10 அடி உயரம். ஒவ்வொரு பெருசுக்கு இந்த தண்டி. என்னையா வீச மட்டுமா பெருசு? சரி, கெட்டுனது ஒரு பொண்டாட்டி மாப்பிள்ள, கல்ல பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருப்பேன். சாப்பாடு அப்படியா? கேப்பக்கூழு, கம்மங்கூழு, மண்பாண்டத்துல சாப்பாடை சாப்பிட்டு 1 ஏக்கரை உழுதுட்டு வீட்டில் வந்து தூங்குனாங்களா மனுஷங்க. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் 16 பிள்ளை, 18 பிள்ளை, மொச்சப்பயிர் மாதிரி பிதுக்கி எடுத்திருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு கிராமத்தை உருவாக்கி இருக்கு அன்னைக்கு உள்ள பெருசுக. ஆமா, ஒவ்வொரு பெருசுகளும் சாப்பாடு மட்டும் இல்ல மாப்பிள்ள. சரி, ஒரு குடி மொச்சப்பயிர் திண்டு விடுவேன். திண்டுட்டு தள்ளி இளஞ்சமூர் மடத்துல குசுகுனா ஆள் இருக்க முடியாது, ஓடு பறக்கும், அடிப்பாங்க. ஆமா, பக்கத்து ஊருக்கு சத்தம் போட்டுருக்கு, அணுகுண்டு ஓட்டது மாதிரி. ஆமா, சாப்பிட்டு மாப்பிள்ள. சரி, காலையில 5:30 மணிக்கு வயிறு கலக்கிறோம். மக்கா ரோட்ல போய் வெளிக்கிருப்பாங்க. தல் ஊத்தாப்பம் ஜெயிசுக்கு பேலுவாங்க மனுஷங்க. கதிச்ச இளவட்ட ஓடி தாண்ட முடியாது, அப்படி இருந்த பெருசுங்க. அது மட்டுமா மாப்பிள்ள? சரி, அடே அப்பா, ஒவ்வொரு தாய்மார்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி 16 முழத்துல சேலையை உடுத்தி, சரி, அரக்கு மஞ்சள மூஞ்சில ஊசி, 50 வயசு அளவுக்கு அன்னைக்கு வச்சாங்க குங்கும பொட்டு. ஆமா, அப்படி மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். சரி, 16 முழ சேலை. இப்ப சேலையெல்லாம் போயிருச்சு. வேற சுடிதாரு, மிடி, லெக்கின்ஸ், ஹை ஹீல்ஸ், செருப்பு, 16 அடி கூந்தலியா ஒவ்வொரு கழுத்துருங்க. ஆமா, என்ன போட்டு தேய்ச்சாங்க? என்ன சீயக்கா கரம்பைய போட்டு தேய்ச்சாங்க. இன்னைக்கு கூந்தலை பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு, இந்தா இவ்வளவுதான், 3 முழம் தான். அதுலயும் சிலிப்பல் வேற. எப்படி அது ஒட்டு மசுரா இருக்கு, அந்த விழுந்துருது, நாய் தூக்கிட்டு போயிருச்சு. இதுல பீட்டி பாரு. ஆமா, அழகை மெருகத்துறது. அது நல்ல முகத்தை நாசக்காடு பண்ணி 1500 ரூபாய் பீட்டி பார்க்கு. சரி, ஆமா, என்னமோ சின்ன பிள்ளை பீய போட்டு தேய்ச்சு நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள. சரி, பருவு வந்த முண்டைட்டு ஓடி. ஏன் இந்த தேய்ச்சாகல அந்த காலத்துல? கமாம் சோப்பு, பியர் சோப்பு, சிந்தால் சோப்பு, ஒவ்வொரு மண்ணை போட்டு தேய்ச்சி குளிச்ச காலம் அந்த காலம். கெட்டிட்டு போகலையா? ஒவ்வொரு பெருசு எப்படி கட்டினாங்க? சல்லிக்கட்டு காலையை அடக்குனாங்க, இளவட்ட கல்ல தூக்கி போட்டாத்தான் பொண்ணு தருவாங்க. அப்படி வீரமா வாழ்ந்தாங்க, சூது வினயம் இல்லாம. இன்னைக்கு உள்ள அடே அப்பா 2 இட்லி திங்கிறேன், 2 இட்லியை திண்டுட்டு வெளிக்கே வருதுல. சரி, முக்குறேன், போயல காம்ப விட்டுதுங்க உள்ள. எங்க போய் விட்டுருச்சு? வீட்டுக்குள்ள இருந்த கேப்ப கூழு இன்னைக்கு முதுகுளத்தூர் கடலாடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விக்குதியா?
செம்பு 25 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒரு செம்பு 25 ரூபா. பொண்டாட்டிட்ட கோவமா போயிட்டு 25 ரூபா கூலை குடிச்சு கிளச்சிடுறேன். அந்த நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு, கெட்ட பொருளை பூரா கம்பி கேட்டு போட்டு உள்ளே வச்சு விற்கிறேன். அதுக்கு 2 போலீஸ்காரு பாதுகாப்பு வேற. இப்படி இருக்கிற உலகம் இந்த காலத்தில். அப்படி இருக்கிறதுனால ஒன்றுமே இன்னைக்கு வர்ற நோய் பூரா எதுலேருந்து வருது? சாப்பாட்டுலேருந்தே வருது. டாக்டர்கிட்ட போனால் அந்த காலத்தில் பெருசுகளுக்கு சுகர் வந்துச்சாயா? இல்லை சுகருங்கிறதே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு சுகருங்கிறேன். தருமாஸ்பத்திரியில் பார்த்தா நோட்டோடு நிற்கிறாங்க. என்னையா சுகர்? 6 மாத்திரைக்கு மாத்திரதுனாலும் சுகர் விடுதலை. இத்தந்தண்டி வயிறை வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறேன். 500 கோடி பணம் இருக்கு, வீட்டுக்குள்ள கேப்பக்கூழும் சப்பாத்தி திண்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற உலகத்தில் முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோடத்தோட நாடகத்தை பார்க்காம நாடகத்தை பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு என்ன காலத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் இளைஞமூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார், ஸ்ரீ முத்துராயம்மன், ஸ்ரீ இல்லப்பசாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சிவன் ராத்திரி பாரிவேட்டை திருவிழாவை முன்னிட்டு 2 நாடகங்கள் நடைபெறும். அனைவரும் காண வருக. இன்றைய தினம் ஸ்ரீ குரோதி வருடம் ஐப்பசி மாதம் சூத்துல மச்சம். நல்லா பரியா சுக்குல வச்ச முடியாது. சுக்லபட்சமா? சாரி ப்ரோ. சுக்லபட்சம் 16ஆம் தேதி 28/2/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் மேற்படியாளர்கள் தலைமையிலும் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். சரி, இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வள்ளி திருமண நாடகத்தை தயவு செய்து தாய்மார்கள்லாம் கொஞ்சம் நல்லா விடிய தொட்டிக்கு பாருங்க. முருகனுடைய வேலை பாருங்க. நீங்க கேட்ட வரம் கொடுப்பாரு. முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில கண்டிப்பாக இருந்து பார்க்கணும். இடையில எந்திரிச்சு போனீங்கண்டா நம்ம இருளாயம்மன் இருளப்பசாமிக்கு பொதுவாக சொல்றேன், வகுத்தால ஓடிடும். வகுத்தால ஓடிடுமா? அப்புறம் வீட்டில் என் குடும்பத்தோட வகுத்தால ஓடுது என்னைய சொல்லக்கூடாது. அதெல்லாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில மாப்பிள்ள. சரி, ஒரு வேணு 10,000 ரூபாய்க்கு வேனை பிடிச்சு செலவு பண்ணி திருக்கல்யாணத்தை பார்க்க போறோம். சித்திரை மாதத்துல. சித்திரை மாதம் இந்த கல்யாணத்தை நீங்க ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு பார்க்கலாம். காலையில முருகன் வள்ளி மாலை மாத்தையில அப்படி பெண்கள் எல்லாம் குலவை ஓட்டு மலர் தூவி வாழ்த்துட்டு போனீங்கடா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் உடனே திருமணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கெல்லாம் உடனே டைவர்ஸ் ஆகாது. உரிய மாதிரி அழகான புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் ஐவான். ஏண்டா நோண்டிக்கிட்டே இருக்க? புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகள் என்று போட்டப்படுகின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய 64 நாடகத்தில் நடிக்கக்கூடிய உங்கள் ஐமான நட்சத்திரம் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த DS ராஜா முகமது அவர்கள் இவரகமடையில் வேடல் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசைக்குயில். வள்ளி என்றால் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் என்கிற ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய இசைக்குயில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது மதுரையைச் சேர்ந்த TRS தேன்மொழி அவர்கள் இவரகமடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் நாரதர் உலகத்தில் விடிவெள்ளிகளாக மறைந்த வரிச்சூர் TN பழனியப்பா அவர்கள் ஆசியுடனும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இன்றும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற தேவி ஆனந்தன், நமது திரியடகம் TM பாலமுருகன், சரி நம்மை விட்டு பிரிந்த மரியாதைக்குரிய நாரதர் என்றாலே நாரதர் தான் நமது அன்பு அண்ணன் ராசாக்கூர் கண்டெடுத்த அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம் அவர்களின் எதிரொலியாக போற்றப்படுகின்ற இசை சொரூபமணி தன் இனிய வார்த்தைகளால் உங்களை எல்லாம் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய ஆவியூர் கண்டெடுத்த முக்குளத்து மாமணி அன்பு மாப்பிள்ளை ஆவியூர் கண்டெடுத்த கார்த்திகேயன் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார்.
அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பில்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் கிடாத்திருக்கை மாநகர் எடுத்த அன்பு மாப்பிள்ளை எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியமான் பின்பாட் மூங்கில் மர காட்டிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டிலே மூங்கில் மர காட்டிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது, ராகமில்லை என்றால் தாளம் கிடையாது. நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது, ராகமில்லை என்றால் தாளம் கிடையாது. காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது, காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது. கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே கண்கள் இருப்பிலே காட்சியும் இருப்பிலே உள்ளும் உள்ளியுமில்லை குடிக்கும் தெரியவில்லை. கண்கள் இருப்பிலே காட்சியும் இருப்பிலே உள்ளும் உள்ளியுமில்லை குடிக்கும் தெரியவில்லை. பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும், பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும். கனியில் சுவை இருக்கும், காலம் வந்தால் பலன் கொடுக்கும். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே காலம் வருவதென்று கனியும் கனிவதென்று கண்கள் மலர்வதுண்டு, எங்கும் தெரிவதுண்டு. காலம் வருவதென்று கனியும் கனிவதென்று கண்கள் மலர்வதுண்டு, எங்கும் தெரிவதுண்டு. ஆக்கே பொறுக்க மனம் ஆறு பொறுக்களையா, ஆக்கே பொறுக்க மனம் ஆறு பொறுக்களையா. பார்க்கும் நிலே நோக்கும் தெரியலையா. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே பலே 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 அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி நன்றி.